பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனி பக்கத்தில் இந்த மாதிரி மக்கள் குடியிருப்பு பகுதி இருக்குது. இங்கே இந்த சாக்கடை முறையாக கட்டி கொடுத்ததுனால கழிவு நீர் வெளியே போகாமல் உள்ளேயே தேங்கி கிடக்குது. இதனால ஒரு குழந்தை பாருங்க உள்ளே விழுந்து கிடக்குது. இந்த பொண்ணு அந்த பிள்ளைய பார்க்கலைன்னா அந்த குழந்தை இறந்துருக்கும். இதை அரசாங்கம் இது முறையான அந்த சாக்கடை கால்வா தண்ணியை கழிவு நீரை கரெக்டான முறையில் இதை வெளியேற்றலைன்னா நிறைய அசம்பாவிதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது போக இந்த சாக்கடையில் பார்த்தீங்கன்னா பூராமே புழுக்கள் தான் இருக்குது. புழுக்கள், வாழ்முளத்த புழுக்கள், நிறைய கொசுக்கள் இருக்குது. இது இந்த பகுதியில் குடியிருக்கிறவங்களுக்கு நிறைய நோய் தொற்று ஏற்படுறதுக்கான அறிகுறி நிறைய இருக்குது. இதனால அரசாங்கம் இதை முழுமையாக இந்த சாக்கடை கழிவு நீர தண்ணியை வெளியேற்றுறதுக்கான வழியை பார்க்கணும். இதை பஞ்சாயத்து போர்டுலையும் சொல்லியாச்சு, யூனியன் ஆஃபீஸ்லையும் சொல்லியாச்சு. இது பஞ்சாயத்து போர்டுலேருந்து இதை இந்த கால்வாயை பேருக்கு கட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த கழிவு நீர் வெளியேறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த கழிவு நீர் உள்ளேயே தான் கிடக்கு. இந்த கழிவு நீர் வெளியவே போகிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்கு. அவங்ககிட்ட பல முறை சொன்னாலும் அவங்க அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே எடுக்க மாட்டேன்றாங்க, எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. கேட்டோம்னா ஃபண்டு வந்தால் தான் நாங்கள் பார்ப்போம், இல்லாட்டி அடுத்த பிரசிடண்ட் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தோடைய கிளார்க்கு, யூனியன் ஆஃபீஸ் செக்ரட்டரி எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கு, நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் ஃபண்டு வந்தால் தான் நாங்கள் பார்க்க முடியும், எல்லாம் இப்படி தான் கிடக்கு, அடுத்த பஞ்சாயத்து தலைவர் பார்ப்பாரு அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக பேசுகிறாங்க. இதனால நிறைய பிள்ளைய இதுக்குள்ள விழுந்து இதை தாண்ட முடியாமல் நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய பேர் விழுந்திருக்காங்க. இது நாங்கள் இதுக்கான ஆதாரம் கொடுக்க முடியலை. இப்போ இந்த குழந்தை விழுந்ததுக்கான ஆதாரத்தை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தினோம். இது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உள்ள விழுந்தது. இரவு 7 மணி 7:20 போல உள்ள விழுந்தது இந்த குழந்தை. இதை இந்த சாக்கடை வசதியை எங்களுக்கு சீக்கிரமாக கட்டி தரணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.